யோகிராம் சுரத்குமாரார்ப்பணமஸ்து. இன்றைய நாம தாமரைகளை பகவானுடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இந்த 24 மணி நேரம் கொண்ட அந்த புதிய நன்னாள் திருநாளாக ஆக வேண்டுமென்றால் அது நாமத் திருநாளாக ஆனால்தான் முடியும். ஆக பகவானுடைய திருவாயிலிருந்து வந்த உச்சிஷ்ட உபதேச பிரசாதத்தை இன்று மேலும் பார்ப்போம். பகவான் 1976 என்று நினைக்கிறேன் அவர்கள் பகவானுடைய ஜெயந்தி தின விழாவை கொண்டாடும் பொழுது ஒரே ஒரு முறை சற்று அதிகமாக பேசியுள்ளார். மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அதிகம் பேசுபவர் அல்ல நம்முடைய பகவான். அவர் அதில் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் எப்பொழுதும் உங்களிடம் பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், எல்லாவற்றிற்கும் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த பிச்சைக்காரன் உங்களிடம் நாம பிச்சை கேட்கிறான். நமக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளை மறுநாள் ஒரு பிரச்சனை என்று பிரச்சனைகள் கடல் அலைகள் போல சதா கிளம்பிக்கொண்டேதான் இருக்கும். அந்த பிரச்சனைகளும் நாம் வாங்கி வந்தவை தான், நாம் கொடுத்தவை கடன். அந்த கர்ம கடன் நமக்கு திரும்ப வருகிறது. பகவான் சொல்கிறார், இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை. இதை எப்படி சமாளிப்பது? பெரும் மழை கொட்டோ என்று கொட்டு என்று கொட்டிக்கொண்டிருக்கிறது. சில சமயம் திருவண்ணாமலையில் கோடை காலத்தில் நம்மை எரித்து விடும் அளவிற்கு சூரியன் மேலே தகித்து கொண்டிருப்பார். நம்மால் இந்த மழையை அடக்க முடியுமா? அல்லது அந்த சூரியனுடைய கொடுமையான உஷ்ணத்தை அடக்க முடியுமா? ஆனால் நமக்கோ வேலை செய்ய வேண்டும். எத்தனை மழை கொட்டினாலும் நாம் லீவை எடுக்க முடியாது, வேலை நடக்காமல் இருக்கக்கூடாது. என்ன செய்வோம்? கொட்டும் மழையில் ஒரு குடையை எடுத்துக்கொள்வோம். அந்த குடை நம்முடைய தலையில் அந்த தண்ணீர் விழுந்து நமக்கு உடல் நலக் குறைவை ஏற்படுத்த பாதுகாத்து கொள்கிறது. கொதிக்கும் வெயிலிலும் நாம் ஒரு குடையை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய நேரடி வெயிலின் நேரடி தாக்கம், மழையின் நேரடி தாக்கம் இல்லாமல் அந்த குடையானது நம்மை காப்பாற்றுகிறது. காலில் செருப்பு போட்டு கொண்டோமானால் பூமியின் உஷ்ணத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆக கடவுள் நமக்கு புத்தி கொடுத்திருக்கிறார். அந்த புத்தியை உபயோகித்து நாம் எத்தனையோ சௌகரியங்களை செய்து கொள்கிறோம். ஏன் நாம சௌகரியம் செய்து கொள்ளக்கூடாது? பகவான் திரும்ப திரும்ப சொல்கிறார், நான் நாம பிச்சை கேட்கிறேன். நாமம் சொல்பவர்களுடைய மனநிலை மாறும், உடல்நிலை மாறும். இப்பொழுது விஞ்ஞானத்தில் சொல்கிறார்கள், நாமம் ஒரே விதமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஒரே ரிதம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது திரும்ப 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 இந்த சக்தி மிகு மந்திரமாக இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உடலிலும் மனதில் உள்ள நுண்ணணுக்களும் உடலில் உள்ள தூல அணுக்களும் அந்த இறை சக்திக்கு உரிய அந்த ரிதம் என்று சொல்வோம் அல்லவா, அதற்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்கின்றன. அப்படி அவைகள் மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது உடல் நலம் முன்னேறுகிறது, மனநலம் உண்டாகிறது. இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? ஏதோ ஒரு எண்ணத்தில் சிக்கிக்கொள்வோம். அந்த எண்ணத்தில் மாட்டிக்கொண்டது திரும்ப திரும்ப ஒரு சுழற்சி போல் வந்து நம்மை வீழ்த்திவிடும் அளவிற்கு செய்து கொள்வோம். நாமே செய்து கொள்வதுதான் அது. நமக்கு எப்பேற்பட்ட பகவான் கிடைத்திருக்கிறார், எப்பேற்பட்ட ஒரு திருநாமம் நமக்கு கிடைத்திருக்கிறது.
பகவான் நம்மிடம் பிச்சை கேட்கிறார். இந்த நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா நலத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்று. ஆயினும் அந்த நாமத்தை விட்டு நாமத்திற்கு வந்து உட்கார்பவர்களுடைய முகத்தை பார்த்தால் தெரியும் அவர்கள் எவ்வளவு கவலைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கவலைகள் இருக்கும், ஆனால் இதில் சிக்கிக்கொள்வது என்பது வேறு. அந்த எண்ணத்தையே திரும்ப 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 வரவழைத்ததில் மாட்டிக்கொள்வது வேறு. அந்த ஒவ்வொரு கவலையையும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம் ஒரு நாமமாகவும் பிரார்த்தனையாகவும் மாற்றிக்கொண்டோமானால் நம் மனதில் முதலில் ஒரு அமைதி வரும். பிறகு அந்த அமைதி மனதிற்கு ஒரு தெம்பாக ஆகும். அப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட சற்று விலகிப் போவதையும் பார்க்கலாம். நமக்கு அந்த பிரச்சனைகள் மிகவும் பெரிதாகவும் தோன்றாது. நம்மேல் கல்லை விட்டு எறிந்தால் கூட அது ஒரு நாள் அதை பூவாக நினைக்கும் அளவிற்கு நம்முடைய மனமானது மேல் நோக்கி செல்லும். ஆக திரும்ப திரும்ப நம்முடைய பகவானுடைய அந்த வாக்கு எப்படி கடும் வெயிலில் ஒரு குடையை எடுத்துக்கொள்கிறோம், ஒரு செருப்பை மாட்டிக்கொள்கிறோம், நம்முடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறோம், அவர்களுடைய நேரடி தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். அதே போல் கொட்டும் மழையிலிருந்தும் நேரடி தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். அதுபோல் எண்ணங்களின் தாக்கம் மழையாக வந்து குவியும், கடும் வெயிலாக வந்து நம்மை தாக்கும். அப்பொழுது நாமக்குடையை எடுத்துக்கொள்வோம். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், உடல் வியாதியிலும் மனோவியாதியிலிருந்தும் தப்பித்துக் கொள்வோம். பகவான் நம்மை கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார். ஆக நாம் அவருக்கு நாம பிக்ஷை இட வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? ஆக நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். மனதில் உறுதி பிறக்கும், அமைதி பிறக்கும், பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் சிறியதாக ஆகிவிடும். ஜெய் ராம். योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय। Whatever exists is one life, unity. Nothing is separate, nothing isolated. This beggar is related to the sun, to the moon, to the infinite cosmos. This beggar is not limited to this spot.